ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ரொம்ப நேரமாகவே உன்கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஊசி ஒரு துணியை தைப்பதற்காக குத்தும்போது அந்த துணி நீ எப்படி என குத்தலாம்னு அதுக்கிட்ட போய் வாதாடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த சாதாரண துணியானது அழகான ஆடையாக மாற முடியாது தானே. அதுபோல தான் உன்னை யார் குத்தி காயப்படுத்தினாலும் மனசை வேதனைப்படுத்தினாலும் சரி சரின்னு பொறிச்சிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு அடுத்து என்ன செய்யணுமோ அதை பார்த்துட்டு போய்கிட்டே இருந்தினா அந்த அழகான ஆடை போல உன் வாழ்க்கையும் அழகானதாக மாறி போகும். என்ன காயத்தை யார் கொடுத்தாலும் மனவேதனைப்படும்படி யார் என்ன வார்த்தைகளை பேசினாலும் அவங்கக்கிட்டே போய் திரும்ப பதிலுக்கு நியாயம் கேட்காதே. நடந்தது நடந்துருச்சு, எல்லாத்தையும் என் வராகி அம்மா பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க, அவங்க எனக்கு ஒரு நல்ல வழி சொல்லுவாங்கன்னு மனசில் நம்பிக்கையோட உனக்கான கடமைகளை செய்ய தொடங்கு. தேவைகளுக்காக உன்னை தேடி வரும் மனிதர்களை தொலைத்து அனுப்பிவிட்டு நீ என்ன செய்யணுமோ அதை பார்த்துக்கிட்டு உன் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஆளாக நீ இரு. ஏன்னா தேவையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா நண்பன் கூட துரோகியாக மாறி உன்கிட்ட சண்டை போட்டுட்டு போய்கிட்டே இருப்பான். அதே நேரத்தில் ஏதாவது உன்னுடைய எதிரிக்கோ துரோகிக்கோ தேவை இருக்கும்போது மீண்டும் நல்லவங்க போல நடித்து உன்கிட்டயே வந்து பேசுவாங்க. இதுதான் உலகம். யாருடைய தேவைக்கும் நிறைவேற்றக்கூடிய பொருளாக நீ இருந்து விடாதே. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுங்கிறது வேற, அடுத்தவங்க தேவைக்கு உன்னை பயன்படுத்திக்கிறாங்கன்றது வேற. உதவி என்பது நீயாகவே யோசித்து நல்ல மனசோட அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு செய்கிறது. ஆனால் தேவைக்காக தேடி வருபவர்கள் சுயநலத்தோடு தான் மட்டுமே நல்லா இருக்கணும்னு அதுக்காக உன்னை பயன்படுத்தி கொள்ளும்படி நீ தரமான ஆளாக ஒன்றும் தெரியாத அப்பாவியாக இருந்து விடாதே என் தங்கமே. அடுத்தவங்களை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கதும் அடுத்தவங்க செய்கிற செயலில் குற்றம் காண்பதும் ஒரு பழக்கம் கிடையாது. அது ஒரு மனநோய். எப்போ பார்த்தாலும் யாரையாவது எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காம என்ன செய்யணுமோ அதை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. பிறரை ஏமாற்றி பெறும் பாசமும் பணமும் நீண்ட நாள் நிலைக்காது. அது உடல்லையும் உணர்விலும் கூட ஒட்டாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏமாற்றும் மனிதர்களெல்லாம் அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை மட்டும் செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. தேவையில்லாத இடங்களில் அதிகம் பேசவும் வேணாம், தேவையான இடங்களில் பேசாமல் இருக்கவும் வேண்டாம். இரண்டுமே ஆபத்தானதல்லவா. ஒரு மனிதன் இறந்த பிறகு சிந்தப்படும் கண்ணீரும் இருக்கும்போது கண்டும் காணாமல் இருப்பதும் இரண்டுமே வீண்தானே. ஒருத்தவங்க வயசானவங்களோ அல்லது உடல்நலம் சரியில்லாமல் இருக்காங்களோ அல்லது காசு இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவர்களுக்கு தேவையான இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க கூடவே இருந்து முடிஞ்சால் உதவி செய்யணும், இல்லைன்னா ஆறுதலாகவாவது இருக்கணும். ஆனால் மனிதன் உயிரோடு இருக்கும் வரைக்கும், கஷ்டப்படுற வரைக்கும், உடல்நிலை சரியில்லாமல் துன்பப்படும் வரைக்கும் போய் ஆறுதல் கூட சொல்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் போய் கண்ணீர் விடுறதுனால என்ன பலன் இருக்க போகுது? சும்மாவே உலகத்துக்கு நடித்தார் போல் தானே அது. எப்போதும் ஒருத்தவங்க நல்லா இருக்கும் போது போய் பார்க்கலைனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு உடல்நலம் சரியில்லையோ அல்லது அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லக்கூடிய முதல் ஆளாக நீ இருந்து விடு. ஏன்னா யார் வாழ்க்கையை எப்போ எப்படி மாறும்னு யாராலும் சொல்ல முடியாது. அடுத்தவரை அலட்சியமாக நினைக்கிற மனிதர்கள் வாழ்க்கையில் அவங்களே அலட்சியமாய் போகும்படி பல விஷயங்கள் நிச்சயமாய் நடந்தே தீரும். கடவுளை விட சிறந்த இயக்குனர் இங்கு யாரும் இல்லைதானே. ஏன்னா யார் வாழ்க்கையில் அடுத்து என்ன காட்சி நடக்கும்னு இங்கே யாராலும் யூகிக்கவே முடியாது. உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா முதல்ல நீ ஒன்றை நம்பு. அதுக்கப்புறம் உன்னை வாழ்க்கையை நான் சிறப்பாக அமைச்சு தருவேன்னு என்னை நம்பு. உன்னை விட்டு விலகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாரமாக இருப்பதை விட அவர்களை பாராமுகமாக இருந்துவிடு என் செல்லமே. நாளடைவில் அவர்களே உன் மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு உன் உதவி தேவைப்படும்படி உன்னை தேடி வருவார்கள். வாழ்க்கையில் தவறு நடக்க தான் செய்யும். என்ன தவறு நடந்தாலும் அதிலிருந்து விஷயங்களை கற்றுக்கோ. உன் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். எதிரிகளே இல்லாத வாழ்க்கை முழுமையான வாழ்க்கை இல்லை என் செல்லமே. ஒரு மனிதன் நல்ல நிலைமைக்கு வரணும்னா அவனை சுற்றி நிறைய எதிரிகள் இருந்து தான் ஆகணும். அப்படி எதிரிகள் இருந்தால் மட்டும்தான் அவங்க கண்ணு முன்னால் வாழ்ந்து காட்டணுன்ற வைராகியத்தோட ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோட நீயும் உன் வாழ்க்கையை சிறப்பாய் வாழுவாய். எந்த உறவுகளுமே தூறலாய் மலை தூறலாய் இருக்கும் வரைக்கும் ரசனைக்குரியதாக இருக்கும். அதுவே அடமலை ஆயிடுச்சுன்னா ரொம்ப வெறுப்பாக தானே ஆகிடும். மலையில் வெளியே போகவும் முடியாது, நின்று பார்க்கவும் முடியாது. அப்படிப்பட்ட அடைமலையாய் நீ இருந்து விடாமல் எல்லா உறவுகளும் ரசிக்கக்கூடிய வகையில் அளவாய் பேசக்கூடிய மலைத்தூறல் போல இருந்து விடு. நீயே தேவையற்ற எண்ணங்களை உன் மனசில் சுமந்துக்கிட்டு அவங்க இப்படி இருக்காங்க இவங்க அப்படி செஞ்சாங்கன்னு யோசிச்சின்னா அதுவே உனக்கு மனச்சுமையாகவும் மனபாரமாகவும் மாறி போகும். தேவையில்லாத விஷயங்களை மனசில் நினைக்கவும் வேணாம், அதை பற்றி யோசிக்கவும் வேணாம். வெற்றி பெற வேண்டும் என்று தானே ஜெயிக்கிறாய்.
அப்படியானால் பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கு சிறந்த வழி. எந்த விஷயத்தை பார்த்தும் பயப்படவோ பதட்டம் அடையவோ வேணாம். வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறதுக்கு 2 வழிகளை நான் சொல்கிறேன் கேளு. ஒன்று, உன்னுடைய பிரச்சனைகள் எதையுமே அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது. 2வது, அடுத்தவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளையும் நீ தலையிடக்கூடாது. உன் பிரச்சனையை சொல்லவும் வேணாம், அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாமலும் நீ இருந்தாலே உன் வாழ்க்கை மிக அழகானதாக அற்புதமானதாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிச்சு யோசிச்சு உன் மனசை நீயே காயப்படுத்தி கொள்வதை விட எல்லாமே நமக்கான பாடம்தான அனுபவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆளாக நீ இரு. வேலைகளுக்கு சோம்பேறியான ஆட்களை தேர்வு செய்யக்கூடிய மனிதர்களும் இங்கே இருக்காங்க. ஏன் தெரியுமா? சோம்பேறிகள் தான் எப்போவுமே எந்த வேலையையும் சுலபமாக செய்கிறதுக்கான வழியை கண்டுபிடிப்பாங்க. அப்படி நீயும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு நினச்சின்னா துன்பங்களை தூக்கி போட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை நினைக்காத ஆளாக இருந்துவிடு. தேவையில்லாத விஷயங்களை யோசிப்பதில் சோம்பேறித்தனமான ஆளாக நீ இருந்தீன்னா அதை ஞாபகப்படுத்திக்காமல் இருந்தாலே பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நிகழும். நான் உனக்கு கஷ்டத்தை எப்போதுமே கொடுப்பதில்லை என் செல்லமே. உன்னுடைய எண்ணங்கள் தான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குது. நான் எப்பவும் போல எல்லார் வாழ்க்கையிலும் நல்லது கெட்டது இன்பம் துன்பம்னு ஒரே மாதிரி தான் விஷயங்களை நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு சிலர் மட்டும் ஐயோ என் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துருச்சு பிரச்சனைகள் வந்துருச்சுன்னு எண்ணங்களை தலையில் தூக்கி சுமந்துக்கிட்டு என் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாக இருக்குன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு பெரிதாக முக்கியத்துவம் கொடுக்காமல் நடக்கும் எல்லாமே விதிப்படி தான் நடக்கும். என் வராகியம்மா எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்கன்னு எதையும் சுலபமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையோடு இருக்க பழகு. எல்லாருக்குமே பிடித்த மாதிரி வாழ முடியாது என்பதை நீ அடிக்கடி நினைவில் வச்சுக்கிட்டாதே போதும். பல நேரங்களில் உன் வாழ்க்கையில் நீ எதையும் எளிதாக எடுத்துக்கொள்வதற்கு அது உனக்கு சுலபமானதாக இருக்கும். பயம் கொண்டவன் தான் பேயை உருவாக்கி இந்த உலகத்தையே முட்டாளாக்குவான். பயப்படுறவங்க தான் அது பேய் இது பேய் அது அப்படி இது அப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு பயத்தை மனிதர்களுக்குள்ளே உண்டாக்கி அவனும் சேர்ந்து பயந்து முட்டாளாகவே மாறி போவான். பயமற்றவன் தனக்கு அடுத்து என்ன செய்யணும், வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்ன செய்யணுன்ற தேவைகளை மனசில் கொண்டு இந்த உலகையை பிரமிக்கும்படி வாழ்ந்து காட்டுவான். நீயும் எதை கண்டும் பயப்படாமல் எதை பற்றியும் யோசிக்காமல் வாழ்க்கையில் ஜெயிக்கிறத மட்டுமே லட்சியமாக வச்சுக்கிட்டு அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான கடமைகளை செய்து முடியன்னு செல்லமே. உன் கூட பழகிறவங்கெல்லாம் ஒன்று வேஷம் போட்டு நடிக்கிறாங்க, இல்லைனா விஷத்தை உள்ளே வச்சுக்கிட்டு நடிக்கிறாங்களா? கவலைப்படாத. வேஷம் போட்டு நடிக்கிறவங்க பல காலத்துக்கு அப்படி நல்லவங்க மேலே பொய்யா நடிக்க முடியாது. மனசுக்குள்ளே விஷத்தை வச்சுக்கிட்டு வெளியில் இனிமையாக உன்கிட்ட சிரித்து சிரித்து பேசுகிறவங்களோட உண்மையான முகத்தையும் நான் கூடிய சீக்கிரமே உனக்கு காட்டுவேனேன் செல்லமே. ஒரு பெண்ணின் அன்பு போல சிறந்த மருந்து இந்த உலகத்திலே எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு தாயாக இந்த வராகியம்மா நான் உனக்கு கொடுக்க போகிற அன்பும் பாசமும் அருளும் நிச்சயமாக உன் வாழ்வில் உயர்வானதாகத்தான் இருக்கும். அதே போல நீ யாரையும் நிராகரிப்பு செய்து யாருக்கும் தண்டனை கொடுத்திராத. எல்லாருக்கும் அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து அவர்கள் வாழ்வில் நல்லது நடப்பதற்கும் உறுதுணையாய் நீ இரு. எப்படி அன்பு செலுத்தணுங்கிற பாடத்தை நாய்களிடம் கற்றுக்கொள் என சொல்வது போல்தான் நான் துரோகத்திற்கான பாடத்தை மனிதர்களிடமும் உன்கிட்ட கற்றுக்க சொல்வேன். ஏன்னா துரோகம் செய்கிறதுல மனிதர்கள் எல்லாரையும் மிஞ்சிவிடக்கூடிய உயிரினமாக மாறிட்டாங்க. நீயே கொஞ்சம் கவனமாக இருந்து உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ என்று